Hi dear students. ஸோ டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு வந்து எப்படி வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு நம்ம நேற்று வீடியோ போட்டிருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் பண்ணதுக்கப்புறம் ஆன்லைனில் தான் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த ஃபில் பண்ணுற ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ரெஜிஸ்டர் பண்ணும்பொழுது உங்களுக்கு வந்து ஒரு இமெயில் ஐடி, அதான் வந்து யூசர் ஐடி, அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் நீங்கள் வந்து கிரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை கொடுத்து ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபில் பண்ண வேண்டியது பர்சனல் இன்ஃபர்மேஷன். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நேம் வந்து ஆல்ரெடி நீங்கள் கொடுத்துருக்கிறதுனால ரெஜிஸ்ட்ரேஷனில் கொடுத்துருக்கறதுனால அந்த நேம் அப்படியே வந்துடும். அடுத்து ஆதார் நம்பர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட் ஆஃப் பர்த்தும் அதிலே வந்துடும். நெக்ஸ்ட்டு கம்யூனிகேஷன் அட்ரஸ், தொடர்பு முகவரி. ஸோ எந்த அட்ரஸில் வந்து நீங்கள் வந்து இருக்கீங்களோ அந்த அட்ரஸ் நீங்கள் கொடுத்துக்கோங்க. கீழே வந்து பர்மனெண்ட் அட்ரஸ் கேட்டுப்பாங்க. ஸோ ரெண்டுமே சேமாக இருந்துச்சு அப்படின்னா இந்த பாக்ஸில் சிஎம்எஸ் அப்படிங்கிற பாக்ஸில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ரெண்டும் வேறு வேறு அட்ரஸ்னால் ரெண்டுலேயுமே வந்து நீங்கள் வேறு வேறு அட்ரஸ் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட் வந்து தமிழ்நாடு, டிஸ்ட்ரிக்ட் நீங்கள் இருக்கிற மாவட்டத்தோட நேம் வந்து கொடுத்துக்கோங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் நேமே வரும். அதில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் தாலுக்கா, எந்த தாலுக்கா அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாத்துமே வரும். ஸோ அதில் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து பின்கோடு, ஸோ உங்கள் ஏரியா பின்கோடு வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், சொந்த மாவட்டம் எதுன்னு கேட்டிருக்காங்க, அதை வந்து இங்கே கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சொந்த மாவட்டத்தின் குடிமை நிலை கேட்டிருக்காங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து கரெக்டான ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஜெண்டர் மேலா ஃபீமேலா அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மதர் டங் வந்து தமிழ் தான் நம்மளுக்கு வந்து அதுவே வந்து டிஸ்பிளே ஆயிரும். நெக்ஸ்ட் நேஷனாலிட்டி இந்தியன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேட்டிவிட்டி தமிழ்நாடா இல்லை அதர்ஸான்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியன், உங்களோட மதம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா ரிலீஜன் அதில் வரும். ஸோ அதில் வந்து உங்களோட ரிலீஜன் என்ன அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி, என்ன வகுப்பு, பிசியா எம்பிசியா எஸ்சியா அந்த மாதிரி வந்து கேட்டகரி வந்து இதில் கிளிக் பண்ணிங்கன்னா வரும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அந்த கம்யூனிட்டியில் உள்ள உட்பிரிவு சாதியோட பேர் கேட்டிருக்காங்க. என்னென்ன சாதி அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா சாதியுமே அதில் வந்து வரும். அந்த கேஸ்ட் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் நம்பர், உங்கள் ஜாதி சான்றிதழ் பார்த்தீங்கன்னா அது மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நேம் ஆஃப் த ஃபாதர், அப்பாவோட பேர் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த மதர், அம்மாவோட பேர் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து ஃபோன் நம்பர், ஸோ 10 டிஜிட் நம்பர் கேட்டிருக்காங்க. அப்பா இல்லைன்னா உங்கள் நம்பர், மேக்ஸிமம் உங்களோட நம்பர் கொடுத்தீங்கன்னா இதில் வந்து பெட்ரு. ஏன்னா எல்லா இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து இதில் ஷேர் பண்ணுவாங்க. அதனால் உங்களுக்குன்னு இருக்கிற ஃபோன் நம்பரை வந்து இதில் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பர்சனல் இன்ஃபர்மேஷன் முடிஞ்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் ரெண்டாவது. ஸோ இதில் ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வெதர் யூ ஆர் அ கேண்டிடேட் அண்டர் ஏ கோட்டா ஃபார் எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன் பற்றி கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து எக்ஸ் சர்வீஸ்மேன் கேட்டிருக்காங்க, அதுக்கு வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் மாற்றுத்திறனாளி அப்படின்னு கேட்டிருக்காங்க, அதுக்கு எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. ஸோ மாற்றுத்திறனாளி அப்படின்னா எந்த வகையான டைப் அப்படிங்கிறத இந்த கீழே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் நிறையா வரும். அந்த ஆப்ஷனில் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு அந்த சப்போஸ் மாற்றுத்திறனாளி வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடி கார்டு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஐடி கார்டோட நம்பர் கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து வந்து உங்களோட பர்சன்டேஜ் ஆஃப் டிசபிலிட்டி, எவ்வளோ வந்து பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாற்றுத்திறனாளிக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து டிஎஃப்சி சென்டர் ஃபார் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன். ஸோ டிஎஃப்சி சென்டர்னா பக்கத்தில் உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்காக ஒரு சென்டர் வந்து கொடுப்பாங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 2-3 சென்டர் கூட கொடுப்பாங்க. ஸோ அந்த சென்டர் உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து எங்கே வேணும் அப்படிங்கிறத இதில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன் ஸ்காலர்ஷிப் இன்ஃபர்மேஷன். ஸோ இது வந்து யாரெல்லாம் வந்து குவாலிஃபைடோ அவங்க வந்து இது வந்து கண்டிப்பாக வந்து என்டர் பண்ணணும். ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேரண்ட் ஆக்குபேஷன், அப்பாவோட என்ன தொழில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அவங்களோட ஆண்டு வருமானம் என்ன அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் கேட்டிருக்காங்க, எஸ்னா எஸ் கொடுங்க, நோனா நோ கொடுத்துக்கோங்க. அடுத்து எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, கன்வெர்டர் கிறிஸ்டியன்ஸ் இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த உயர்கல்வி உதவித்தொகை போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் கொடுப்பாங்க. அதுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த கேஸில் அந்த கம்யூனிட்டியில் இருந்தால் மட்டும் தான் வந்து வாங்க முடியும். ஸோ அது வந்து எஸ்ஆர் நோவா கொடுத்துக்கோங்க. அப்படி கொடுத்துட்டீங்கன்னா இன்கம் சர்டிஃபிகேட் நம்பர் ஒன்று இருக்கும். ஸோ அந்த நம்பரை வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து எஜுகேஷன் லோன் வந்து வேணுமா வேணாமான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு வந்து எஸ்ஆர் நோ கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ இருக்குது, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க.
அடுத்து ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டடி இன்ஃபர்மேஷன். ஸோ நீங்கள் வந்து எந்தெந்த ஸ்கூலில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேட்டகரி ஆஃப் ஸ்கூல், அதாவது ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலா, எய்டட் ஸ்கூலா, ப்ரைவேட் ஸ்கூலா, மெட்ரிக் ஸ்கூலா, அந்த மாதிரி வந்து உங்களுக்கு டீட்டெயில்ஸ் அதில் வரும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். அதில் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு படித்த பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா, அந்த பள்ளிக்கூடத்தோட இருப்பிடத்தின் குடிமை நிலை. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த சைடில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் வந்து ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 8th-லேருந்து 12th வரைக்கும் தமிழ்நாட்டில் படிச்சிங்களான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 6 to 8 வந்து ஆர்டிஇயில் படிச்சுட்டு 9th to 12th வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு எஸ் ஆர் நோவாக கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஸ்கூல்லே வந்து 6th-லேருந்து 12th வரைக்கும் படிச்சிங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கும் எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த கீழே உள்ள பாக்ஸ் பாருங்க, இது வந்து நம்ம ஃபில் பண்ணணும். 6th standard வந்து எந்த வருஷம் படிச்சீங்க அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த ஸ்டேட், தமிழ்நாடு, எந்த டிஸ்ட்ரிக்ட், எந்த பிளாக், எல்லாமே அந்த ஆப்ஷனுக்கு அந்த இடத்துல ஒரு ஆரோ மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷனில் கரெக்டான ஆப்ஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நேம் ஆஃப் த ஸ்கூல். ஸோ எந்த ஸ்கூலில் படிச்சீங்க, மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன், தமிழ் மீடியமா இங்கிலீஷ் மீடியமா அப்படிங்கிறத ஒவ்வொரு 6th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th அது வந்து எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் 5th ஒன் பார்த்தீங்கன்னா அகாடமிக் இன்ஃபர்மேஷன். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன். ஸோ நம்ம வந்து 12th தான் முடிச்சிருக்கோம், அதனால TNHSC அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நேம் ஆஃப் த போர்ட் ஆஃப் த எக்ஸாமினேஷன், அது வந்து தமிழ்நாடு போர்ட் ஆஃப் த ஹையர் செகண்டரி எஜுகேஷன் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் 12th கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரெஜிஸ்டர் நம்பரை வந்து இங்கே வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து HSC ரோல் நம்பர், வரிசை எண். அந்த வரிசை எண் பார்த்தீங்கன்னா உங்களோட HSC மார்க் ஷீட்டில் இருக்கும். அந்த மார்க் ஷீட்டில் உள்ள நம்பர் எடுத்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த வருஷம் வந்து நீங்கள் முடிச்சிருக்கீங்க, 2026 அப்படிங்கிறது இதில் கொடுத்துக்கோங்க. அடுத்து HSC குரூப்பில் பார்த்தீங்கன்னா ஒகேஷனலாக அகாடமிக்கான கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் குரூப் கோடு, பாடப்பிரிவு குறியீடு பார்த்தீங்கன்னா அந்த கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் வந்து என்ன குரூப் எடுத்துருக்கீங்களோ அதுக்குன்னு ஒரு குறியீடு, அதில் வந்து நம்பர் வந்து சைடில் வரும். அந்த நம்பரை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியம் கேட்டிருக்காங்க, அதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எவ்வளோ மார்க் HSCயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் மார்க் பார்த்தீங்கன்னா 600. அந்த 600 வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணணும். அடுத்து அது கீழே பார்த்தீங்கன்னா HSC அப்டேட் மார்க்ஸ், அந்த 600க்கு நீங்கள் வந்து எத்தனை மார்க் எடுத்தீங்க அப்படிங்கிறத நீங்கள் அதில் என்ட்ரு பண்ணணும். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க, ஹேவ் யூ அப்ளைட் ஃபார் நீட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோவா கொடுத்துக்கோங்க. அடுத்து JEEக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. எஸ் ஆர் நோவா கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து IMU CET அப்படிங்கிற ஒரு எக்ஸாம் இருக்குது, அதுக்கு அப்ளை பண்ணியிருக்காங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து எஸ் ஆர் நோ கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் எம்இஸ் நம்பர். ஸோ எம்இஸ் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்கூலில் டிசி வாங்கும்போது ஸ்கூல்லேயே கேட்டு வாங்கிடுங்க. அந்த எம்இஸ் நம்பர் வந்து நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்கணும். அது வந்து மஸ்ட்டு. அது கொடுக்கலைன்னா நீங்கள் அடுத்த ப்ராசஸ் நீங்கள் பண்ண முடியாது. அதனால கண்டிப்பாக எம்இஸ் நம்பர் வாங்கிக்கோங்க. கொடுத்துட்டு இந்த பக்கம் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இப்போ இதில் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸு ஆப்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் 4 சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒவ்வொன்றுக்கும் வந்து நம்மளுக்கு ரெஜிஸ்டர் நம்பர், ஃபிசிக்ஸ்க்கு நேராக, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ்க்கு நேரம், எல்லாத்துக்குமே வந்து ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு எந்த மாதம், மார்ச் மாதம் நடந்தது, எந்த வருஷம், 2026. அடுத்து மேக்ஸிமம் மார்க் பார்த்தீங்கன்னா எல்லாமே 100 மார்க் தான் உங்களுக்கு வந்து எக்ஸாம் எழுதிருக்கும். அதில் அந்த 100க்கு நீங்கள் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறத லாஸ்ட்டில் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மித்த எல்லாமே உங்களுக்கு வந்து அதிலே வந்துடும். இது மட்டும் லாஸ்ட்டில் வந்து நீங்கள் மார்க் மட்டும் என்ட்ரி பண்ணிவிட்டு சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரிவ்யூ. இந்த ப்ரிவ்யூ அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வரைக்கும் கொடுத்த எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இதில் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொன்றா ஸ்டார்டிங்லேருந்து கடைசி வரைக்கும் எல்லாமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களா அப்படிங்கிறத ஒவ்வொன்றா இதில் செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எடிட் பண்ணிக்கலாம். அதனால் ஒவ்வொன்று ஃபஸ்ட்டில் நேம்லேருந்து எல்லாமே இது வரைக்கும் நம்ம என்னென்ன ப்ராசஸ் பண்ணமோ அது எல்லாமே டோட்டலாக இதில் வரும். அதை ஃபுல்லாக கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து கண்டினியூ டு பே அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் வந்து பே பண்ணணும். ஸோ பேமெண்ட் டீட்டெயில்ஸ் பார்த்துக்கோங்க. ஜென்ரல் கேட்டகரி உள்ளவங்களுக்கு வந்து 500 நீங்கள் வந்து கட்டுற மாதிரி இருக்கும். அதர்ஸ்க்கு வந்து 250 கட்டுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அந்த அமௌண்ட்டை நீங்கள் கொடுத்துட்டு எந்த இதுலேருந்து கட்ட போகிறீங்க, கீழே வந்து உங்களுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, பேமெண்ட் கேட்வே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணீங்க அப்படின்னா அந்த ப்ராசஸ் வந்து உங்களுக்கு ஓகே ஆயிரும். இப்போ நீங்கள் வந்து அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த பேமெண்ட் ரிசிப்ட் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அந்த பேமெண்ட் ரிசிப்டை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா அந்த மேலே பார்த்தீங்கன்னா பர்சனல் செட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா மை டிரான்சாக்ஷன்ஸ் இருக்கும். அதில் போய் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாக டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏதாவது எடிட்டிங் இருந்தால் நீங்கள் முடிச்சிடணும். சப்போஸ் பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த ஒரு எடிட்டிங்குமே வந்து அந்த அப்ளிகேஷனில் பண்ண முடியாது. அதனால் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணுங்கள். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சர்டிஃபிகேட்லாம் வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும்.
ஸோ என்னென்ன சர்டிஃபிகேட் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. ஸோ அதெல்லாம் வந்து அப்லோட் பண்ணணும். அதுக்கு வந்து கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா, அந்த சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணிக்க பார்த்தீங்களா, அது வந்து ஒரு சைஸ் எப்படி இருக்கணும்னா 150 கேபியிலேருந்து மேக்ஸிமம் வந்து 1 MB வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு கீழேயோ அது கூடவோ போகக்கூடாது. அதே போல் உங்களோட ஃபோட்டோ சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 கேபியிலேருந்து 50 கேபி வரைக்கும் தான் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து கரெக்டாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அப்லோடுக்கு வந்து நம்ம போக போகிறோம். ஸோ அப்லோட் சர்டிஃபிகேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா கேட்கும். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10th மார்க் ஷீட் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து நீங்கள் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் ஷீட்டோட சைஸ் எப்படி இருக்கணும்னா 150 கேபியிலேருந்து 1 MB வரைக்கும் இருக்கலாம். ஃபோட்டோவும் சிக்னேச்சர் மட்டும் 50 கேபியிலேருந்து 50 கேபி வரைக்கும் இருக்கணும். ஸோ என்னென்னலாம் கேட்டிருக்காங்களோ அதெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் வந்து முடிஞ்சு. ஸோ இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து 1 மந்த் டைம் இருக்குது. ஸோ அதனால் வந்து பொறுமையாக பண்ணுங்கள். யாருமே வந்து அவசரப்பட வேணாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டே பண்ணால் தான் நம்மளோட அப்ளிகேஷன் வந்து எடுத்துக்குவாங்க அப்படிலாம் கிடையாது. நீங்கள் இந்த 1 மந்த்துக்குள்ள எப்போ பண்ணாலும் சரி நீங்கள் வந்து கரெக்டாக முடிச்சிருக்கணும். எல்லாமே வந்து வேலிட் தான். 1 மந்த்துக்கு அப்புறம் உங்களுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அந்த 1 மந்த்துக்குள்ளே ப்ராப்பராக பண்ணி முடிச்சிருங்க. ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து அப்ளிகேஷன் ப்ராசஸ். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் கேளுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இதை பற்றி டிஎன்இஏ கவுன்சிலிங் வந்து எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி உங்களுக்கு இன்னும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து நம்ம வந்து லைவ் வீடியோ ஒன்று போட போகிறோம். ஸோ அதில் வந்து உங்களோட டவுட் இருந்தால் நீங்கள் கேட்டுக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.